விஜய் சொல்ல சொல்ல காவேரிக்கு தனக்கு ஏற்கனவே இந்த விஷயங்கள் எல்லாமே நடந்த மாதிரியே தோணுது. அதனால திடீர்னு காவேரி விஜய் கிட்ட, ஒரு நிமிஷம் உங்ககிட்ட ஒன்று கேட்குறேன், தப்பா நினைக்க மாட்டீங்கல்ல? சொல்லுங்க மிஸ். இல்ல, இதே விஷயம் எனக்கும் நடந்த மாதிரி தோணுது. ஒருவேளை நீங்க என்னோட வாழ்க்கையில நடந்தது தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்களா என்ன? என்ன? இல்லையே, அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லையே. நீங்க கேட்டீங்க, என்னை பற்றியும் என் ஒய்ஃபை பற்றியும் எங்களோட கதையை பற்றியும் கேட்டீங்க. நான் அதை தான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். ஏன், நீங்களே சொல்லுங்க. உங்களுக்கு நான் யாருன்னு கூட தெரியலைல்ல. அப்புறம் எப்படி நான் சொல்கிறதும் நீங்கள் சொல்கிறதும் ஒரே மாதிரி இருக்க முடியும்? அதுதான் எனக்கு புரியல. கனவுல கூட எனக்கு அப்பப்போ. சரி விடுங்க, இதை பற்றியெல்லாம் பேசி இப்போ ஒன்றும் ஆக போகிறதில்ல. இப்போ சொல்லுங்க, இப்போது உங்கள் ஒய்ஃப் எங்கே இருக்காங்க? நீங்கள் சொல்கிறத பார்த்தா நீங்களும் சரி உங்கள் ஒய்ஃபும் சரி ரொம்ப சந்தோஷமாக தான் வாழ்ந்திருக்கீங்க. ஆனால் அப்புறம் எதுக்காக இப்படி பிரிஞ்சு இருக்கணும்? அவங்களுக்கு இப்போ என்னதான் ஆச்சு? நிஜமாவே அவங்க உயிரோடு இருக்காங்களா இல்லையா? விஜய் சோகத்தோட, அவங்க இவ்வளோ நாள் உயிரோடு இருந்தது எனக்கு தெரியாது. ஆனால் இப்போ அவங்க உயிரோடு இருக்காங்க. ஆனால் நான் உயிரோடு இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இது எனக்கு புரியவே இல்லை. அதான் நீங்கள் இருக்கீங்கல்ல, நீங்கள் போய் அவங்கக்கிட்ட சொல்லி எல்லாத்தையும் புரிய வைங்க. அப்புறம் குழந்தைய பார்த்ததுக்கப்புறமா அவங்க கண்டிப்பாக வரதானே போகிறாங்க. இல்லை மிஸ், இது கொஞ்சம் சிக்கலான விஷயம். இதெல்லாம் உங்ககிட்ட சொன்னால் உங்களுக்கு புரியாது. அப்படி என்ன சார் புரியாது? நீங்கள் இப்படியே சொல்லிக்கிட்டு இருங்க. பாருங்க, அம்மு அவங்க அம்மா இல்லாமல் எவ்வளோ கஷ்டப்படுறா. நான் கூட எல்லாருக்கும் கொடுக்குற பாசத்தை தான் அம்முக்கிட்ட காட்டிக்கிட்டு இருக்கேன். ஆனால் அம்மு அதுவே பெரிய விஷயமா நினைக்கிறா. ஏன் என்ன அவளோட அம்மா ஸ்தானத்தில் வச்சு பார்க்குறா. இதெல்லாம் பார்க்கும்போது அவள் அம்மாவை எவ்வளோ மிஸ் பண்ணுறான்னு எனக்கே புரியுது. ஆனால் ஏன் அது உங்களுக்கு புரியலை? ப்ளீஸ் தயவு செஞ்சு உங்கள் ஒய்ஃப் கிட்ட நடந்ததை சொல்லி எந்த பிரச்சனையாக இருந்தாலும் பேசி தீர்க்க பாருங்க. சீக்கிரமாக அம்முவுக்கு அவங்க அம்மா கிடச்சா நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னு சொல்ல, விஜயும் நானும் அதே தான் ஆசைப்பட்றேன். ஆனால் அது எப்போ நடக்கும் தான் தெரியல. இப்படியே சொல்லிக்கிட்டு இருந்தா அது எப்போவும் நடக்காது சார். முதல்ல உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் பேசுங்க. எதுவாக இருந்தாலும் பேசுனா சரியாக போயிடும். நான் பேசுனா எல்லாமே சரியாயிடுமா? கண்டிப்பாக சரியாயிடும். நீங்கள் நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நம்பிக்கையோடு தான் சொல்கிறீங்களா? கண்டிப்பாக சொல்கிறேன். அம்முவுக்காக அவங்க அம்மா நிலைமையை புரிஞ்சுப்பாங்க. இல்லை, என் ஒய்ஃபுக்கு இப்போது பழைய ஞாபகங்கள் எதுவுமே இல்லை. என்ன, பழைய ஞாபகங்கள் இல்லையா? அந்த ஆக்சிடெண்ட்டில் அவங்களுக்கு ஞாபகம் மறதி ஏதாவது வந்துருச்சா? ஆமாம், ஆக்சிடெண்ட் நடந்ததுக்கப்புறமா அவங்களுக்கு என்னையோ, என்னை கல்யாணம் பண்ணதையோ, இல்லை அவங்களுக்கு குழந்த பிறந்ததையோ அவங்க மறந்துட்டாங்க. ஸோ அதனால் என்ன, மறந்துட்டா போய் ஞாபகப்படுத்துங்க. ஞாபகப்படுத்தினா தானே அவங்களுக்கு தெரியும். இப்போ புரியுது, உங்கள் ஒய்ஃப் மேலே எந்த தப்பும் இல்லை. எல்லா தப்பும் உங்கள் மேலே தான். நீங்கள் போய் அவங்கள சொல்லி புரிய வச்சுருந்தா அவங்க கண்டிப்பாக எல்லாத்தையும் புரிஞ்சுட்டு இருப்பாங்க. ஆனால் நீங்கள் இப்படி பண்ணுறது தான் தப்பு. அதுவும் நீங்கள் இப்படி பண்ணதுனால பாதிக்கப்படுறது உங்கள் குழந்தை மட்டும் இல்லை, உங்கள் ஒய்ஃபும் தான். அவங்க தன்னோட வாழ்க்கையில் என்ன நடந்துச்சுன்றதே தெரியாமல் இவ்வளோ வருஷம் உங்களை பிரிஞ்சு இருக்கிறதே எவ்வளோ பெரிய பாவம் தெரியுமா? ப்ளீஸ், அவங்களுக்காக இல்லைனாலும் எனக்காக உங்கள் ஒய்ஃப் கிட்ட போய் பேசுங்க. ஏன்னா நான் அம்முவை யோசிச்சு பார்த்து இது எல்லாத்தையுமே பேசிக்கிட்டு இருக்கேன். மிஸ், இது எல்லாத்தையுமே சொன்னால் என் ஒய்ஃபுக்கு எதுவும் ஆயிடாதில்ல? ஏன் நீங்கள் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க? இல்லை, டாக்டர்கிட்ட போயிட்டு என்னோடய ஒய்ஃபோட ரிப்போர்ட்லாம் காட்டினேன். ஆனால் அவங்க தான் அவங்களுக்கு அதுவாகவே ஞாபகம் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதுக்கான முயற்சியாவது நீங்கள் எடுத்தீங்களா இல்லையா? இல்லை, அதுக்குள்ளே தான் இப்படியெல்லாம் ஆயிடுச்சு. சரிங்க சார், அதையாவது பண்ணுங்க. ஆனால் எனக்கு அதுக்காக ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா? சொல்லுங்கள், என்ன பண்ணணும்? இல்லை, என் ஒய்ஃப் கூட எங்கெல்லாம் போனால் எப்படியெல்லாம் இருந்தேன்னு உங்ககிட்ட சொன்னேன்ல. ஸோ அந்த இடத்துக்குலாம் ஒரு தடவை போயிட்டு வரலாமா? சார், என்ன சார் நீங்கள் புரியாமல் பேசிக்கிட்டு இருக்கீங்க? உங்களை உங்கள் ஒய்ஃபை தானே கூட்டிகிட்டு போக சொல்லி சொன்னேன். நீங்கள் என்ன கூப்பிட்டுக்கிட்டு இருக்கீங்க? இன்னுமா மிஸ் உங்களுக்கு புரியல நான் எதுக்காக உங்களை கூப்பிட்றேன்னு? இதை கேட்டுட்டு ஷாக்கான காவேரியும் ஒரு நிமிஷம் அப்படியே சைலண்ட் ஆகிட்டு, இப்போது விஜய் சொன்னது எல்லாத்தையுமே யோசிச்சு பார்க்குறாங்க. அதை யோசிச்சு பார்த்தது மூலயமா நமக்கு தானே எல்லா ஞாபகமும் மறந்துருக்கு. இந்த 5 வருஷத்துக்கு முன்னாடி நமக்கும் தானே ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு. இப்போது இவங்க சொல்கிறத பார்த்தா இவங்களுக்கும் 5 வருஷத்துக்கு முன்னாடி தான் ஆக்சிடெண்ட் நடந்திருக்கு. அதே நேரத்தில் நம்ம வாழ்க்கைக்கு எதிரியாக இருக்க அந்த பசுபதியும் பசுபதியோட பையனும் இவங்களுக்குமே எதிரியாக இருக்காங்கன்னா கண்டிப்பாக ஒருவேளை இவங்க நம்மளை பற்றி சொல்கிறாங்களோ? சார், நீங்கள் இப்போது என்னை பற்றியா பேசுகிறீங்க? இல்லை, உங்ககிட்ட இதுக்கு மேலே எவ்வளோ டைரெக்டாக என்னால் சொல்ல முடியும்னு எனக்கு தெரியல. நான் இப்படி உங்ககிட்ட டைரெக்டாக சொன்னால் கண்டிப்பாக உங்களுக்கு ஷாக்கிங்காக தான் இருக்கும். ஆனால் நான் நீங்கள் சொன்னதை தான் செஞ்சேன். மற்றபடி என் மேலே எதை தப்பு கிடையாது. கரெக்டு தானே? இல்லை, இப்போது எனக்கு ஒன்றுமே புரியலை. இங்கே என்ன நடந்துக்கிட்டு இருக்கு? நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்த்தா ஏதோ எனக்கும் உங்களுக்கும் கல்யாணம் நடந்த மாதிரியும், நமக்கு பிறந்த குழந்தை தான் அந்த குழந்தை.
காவேரின்ற மாதிரியும் இருக்கே, அப்புறம் காவேரிக்கு கூட அப்போ நீங்க என் பேர தான் வச்சிருக்கீங்களான்னு திக்கி திணறி பேச, விஜயும் ஆமான்ற மாதிரி காவேரிய பார்த்துக்கிட்டு இருக்காங்க. காவேரியோ ஷாக்கிங்கோட உட்காந்துருக்க. ஆனா விஜயும், நீங்க எதுவா இருந்தாலும் யோசிச்சு சொல்லுங்க. உங்க வீடு வந்துருச்சுன்னு சொல்லிட்டு சொல்றாங்க. உடனே காவேரியும் குழப்பத்தோட டோர் ஓபன் பண்ணி கீழே தடுமாறி இறங்குறாங்க. உடனே விஜயும், நான் வேணா உங்க கூட வரட்டுமா? தேவையில்லை, நான் எங்க அம்மா கிட்ட கொஞ்சம் பேச வேண்டியது இருக்குன்னு அவங்க உடனடியே உள்ள போய் ஷாக்கிங்கோட சோஃபால உட்காந்துடுறாங்க. இதை பார்த்துட்டு விஜயும் குழப்பத்தோடயே அங்கிருந்து போகுறாங்க. ஏன் மனசுக்குள்ள நம்ம இப்படி அவசரப்பட்டு காவேரி கிட்ட சொல்லிட்டோமோ, அதனால காவேரிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு லைட்டா பயப்படவும் ஆரம்பிக்கிறாங்க. ஆனா எந்த பக்கம் எதுவுமே தெரியாத சாரதாவும் திடீர்னு நடு வீட்டில் காவேரி அமைதியாக உட்காந்துருக்கதை பார்த்துட்டு, ஏய் என்னடி காவேரி அதுக்குள்ளே வந்துட்ட? குழந்தை எப்படி இருக்கா? நல்லா தானே இருக்கா? எல்லாம் சரியாக தானே இருக்கு? அந்த ராகவ் என்ன ஆனா? அவனெல்லாம் ஜெயிலில் தூக்கி போட்டாங்களா இல்லையா? முதல்ல விஜய் தம்பி எப்படி இருக்கு? குழந்தை எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஏதாவது சொல்ல. ஏண்டி இப்படி கல் மாதிரி உட்காந்துருக்க? நான் நைட்டு ஃபுல்லாக இதை பற்றி யோசிச்சு எவ்வளோ பதட்டமாக இருந்தா தெரியுமா? எனக்கு தூக்கம் கூட வரல. இன்னும் கொஞ்ச நேரம் லேட் ஆயிருந்தா நானே அங்கே வந்திருப்பேன். சொல்லு, குழந்தை எப்படி இருக்கு? அம்மா, உங்ககிட்ட ஒன்று கேட்கணும். சொல்லுடி, எவ்வளோ நேரம் நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். சொல்லு, என்ன கேட்கணும்? இல்லைம்மா, இப்போ வந்துட்டு போனாங்களே, யார் வந்தாங்க? அதாம்மா, அம்மாவோட அப்பா. ஆமாம், விஜய் தம்பி. அவரை உங்களுக்கு ஏற்கனவே தெரியுமா? என்ன என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? எனக்கெல்லாம் அப்படி யாரையும் தெரியாதே. இப்போ இந்த ஊருக்கு நம்மளே புதுசாக தான் வந்திருக்கோம். நீ என்ன இப்படி கேட்குற? அம்மா, அவர் என்கிட்ட எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன சொல்கிற? என்ன சொன்னாங்க உங்ககிட்ட? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்க. என்ன, உனக்கு புரியலையா? எல்லாத்தையும் சொல்லிட்டாங்கன்னா நீ எதை சொல்கிற? காவேரி என்னோட பொண்ணுன்ற அளவுக்கு எல்லாத்தையுமே என்கிட்ட சொல்லிட்டாங்கம்மா. இப்பயாவது உண்மையை சொல்லு. எனக்கும் அவருக்கும் என்ன சம்பந்தம்? உனக்கு ஏற்கனவே அவரை தெரியுமா? அப்படி இல்லைனா அவர் என்கிட்ட சொன்னது எல்லாமே பொய்யா? தயவு செஞ்சு சொல்லு. பொய்யன்னு மட்டும் சொல்லிடு. என்னடி, தம்பி உங்ககிட்ட அப்போ சொல்லிடுச்சா? என்ன, தம்பி சொல்லிடாச்சானா? அப்பனா அவங்க சொன்னது உண்மைதானா? என்னோட ஹஸ்பண்ட் தானே அவங்க? எனக்கு பிறந்த குழந்தை தானா காவேரி? ஆமாடி. என்னம்மா ஆமான்னு இவ்வளோ அசால்ட்டாக சொல்லிக்கிட்டு இருக்கேன்? இந்த ஆக்சிடென்ட் நடந்த 5 வருஷத்தில் நான் எத்தனை தடவை உங்ககிட்ட கேட்டிருப்பேன். என் வாழ்க்கையில் எதையோ ஒரு விஷயத்த நான் இழந்த மாதிரி இருக்குது, எதையோ முக்கியமான விஷயத்த மறந்த மாதிரி இருக்குன்னு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்லியிருப்பேன். ஆனால் ஒவ்வொரு தடவையும் நீ அதெல்லாம் ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லிட்டு இப்போ என்னடானா எனக்கு கல்யாணம் நடந்தது, குழந்தை பிறந்ததுன்னு எல்லாத்தையும் நீ என்கிட்ட மறைச்சிருக்க. உண்மையை சொல்லு. இப்போது நீ எதுக்காக என் வாழ்க்கையவே இப்படி அழிச்சேன்னு சொல்லு. இல்லடி, அது ஒரு இக்கட்டான சூழ்நிலைடி. அது உங்ககிட்ட எப்படி சொல்லி புரிய வைப்பேன்னு எனக்கு தெரியல. அதை புரிஞ்சுக்கிற நிலைமையிலையும் நீ இருப்பேன்னு எனக்கு தெரியல. அதனால தான் நான் எதுவுமே சொல்ல முடியலடி. இப்போ சொல்லுமா, நான் எல்லாத்தையும் புரிஞ்சுக்கிற நிலைமையில தான் இருக்கேன். இப்போ சொல்லு, நீ எதுக்காக எனக்கு கல்யாணம் ஆனதையோ குழந்தை பிறந்ததையோ என்கிட்டேருந்து மறைச்ச? இல்லடி, அந்த ஆக்சிடெண்ட்டில் நீ இறந்துட்டதா தம்பியை நம்ப வச்சாங்க. அதே மாதிரி தம்பி இறந்துட்டதா எங்களை நம்ப வச்சாங்க. அதனால தான் உனக்கும் ஞாபகம் இல்லைல்ல. அப்போது விஜய் தம்பியை பற்றி உங்ககிட்ட சொன்னாலும் நீ வருத்தப்படுவ. உன்னோட வாழ்க்கையே நீ தொலைச்சிருவன்றதுக்காக தான் நான் எல்லாத்தையுமே உங்ககிட்டேருந்து மறைச்சேன். ஏன், தம்பி உயிரோடு இல்லைன்றதுக்காக தான் நான் உனக்கு இன்னொரு கல்யாணத்தையே பண்ணி வைக்கணுன்ற முடிவையே எடுத்தேன்டி. ஆனால் என்னைக்கு தம்பி என் முன்னாடி வந்து நின்றுச்சோ அப்போவே அந்த தம்பி என்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு மொத்த உண்மையுமே சொல்லிடுச்சுடி. அதுக்கப்புறம் என்னால் என்னடி பண்ண முடியும்? ஏன், உன் ரிப்போர்ட்டை கூட தம்பிக்கிட்ட கொடுத்தேன். அந்த தம்பி கூட டாக்டர்கிட்டலாம் போய் காட்டிச்சான். இப்போது அவங்களாவே சொல்லி உனக்கு எதுவுமே ஞாபகம் வரக்கூடாதான், அதனால் பிரச்சனை வரும்னு சொல்லிச்சுடி. அதனால தான் எப்படியாவது கூடையே இருந்து ஞாபகப்படுத்தட்டோன்றதுக்காக நானும் தம்பியை அப்பப்போ வீட்டுக்கு வர சொல்லி சொன்னேன். ஆனால் இப்போ தம்பியே உங்ககிட்ட இதை சொல்லியிருக்குன்னா எப்படி? அதுக்கு தான் வாய்ப்பே கிடையாதே. நான் தான் அவங்கக்கிட்ட கேட்டேன். ஆனால் கேட்டதுக்கு அப்புறமா தான் எனக்கு இந்த உண்மையே தெரிய வந்துச்சு. ஆனால் இது எதையும் என்னால் ஏற்றுக்கவும் முடியல, ஏற்றுக்காமல் இருக்கவும் முடியல. ஏன்னா அவங்க சொன்ன விஷயங்கள் எல்லாமே எனக்கு அப்படியே நடந்த மாதிரி தோணுது. அதனால தான் இப்போ நான் பைத்தியக்காரி மாதிரி ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த 5 வருஷம் நான் எப்படிம்மா இந்த விஷயத்தை எப்படி மறக்கலாம்? அதுவும் குழந்த அம்மா இல்லாமல் எப்படிம்மா இந்த 5 வருஷம் கஷ்டப்பட்டிருப்பான்? அதை நினைக்கும் போதே எனக்கு அப்படியே உடம்பெல்லாம் நடுங்குது தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க திடீர்னு பஸ்ட் அவுட் ஆகி கதறி அழுகுறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான சாரதாவும், ஏ காவேரி, இன்னும் உடம்பு குணமாகலடி, தயவு செஞ்சு இப்படி பண்ணாத. டாக்டர் சொன்ன மாதிரி அப்புறம் உனக்கு ஏதாவது ஆகிட போகுது. இதுக்கு மேலே எனக்கு என்னம்மா ஆகணும்? நான் என் குழந்தையவே பிரிஞ்சு இருந்திருக்கேன். அவள் அம்மா பாசத்துக்காக இத்தனை வருஷம் ஏங்கியிருக்கா. ஆனால் நான் அவளுக்கு எவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கேன்.
உங்கள் எல்லாரோட சுயநலத்தாலையும் என்னோட வாழ்க்கையே போயிடுச்சு பாத்தியா. உங்களால் நான் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் அவர் கஷ்டப்பட்டது மட்டும் இல்லாமல் என் குழந்தையும் சேர்ந்து கஷ்டப்பட்டிருக்குல்ல. இதுக்கு மேலே உங்ககிட்டலாம் பேச என்னமா இருக்குது. ஒன்று சொல்லி தப்பு இல்லை, அந்த வீட்டில் இருக்காங்களே அவங்கள சொல்லணும். தாத்தா தாத்தான்னு அப்படி நான் பார்த்துக்கிட்டேனே. ஆனால் அவங்க எனக்கு இப்படி ஒரு துரோகத்தை பண்ணிட்டாங்களே, இதை என்னால் ஏற்றுக்கவே முடியலன்னு சொல்ல, இப்போ தான் சாரதாவுக்கு காவேரிக்கு தன்னோட பழைய ஞாபகங்கள் எல்லாமே வந்தது புரிய வருது. அதனால அவங்க ஷாக்கிங்கோட, ஏய் காவேரி, உனக்கு அப்போ எல்லாமே ஞாபகம் வந்துருச்சா? வந்துருச்சுமா. அவர் சொல்லும்போதே எனக்கு எல்லா ஞாபகமும் வந்துருச்சு. ஆனால் உங்ககிட்ட இந்த கேள்வியை கேட்கறதுக்காக தான் அவரை அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட பேசிக்கிட்டு இருக்கேன். ஆனால் இதுக்கு மேலேயும் தப்பை யார் பண்ணாங்கன்றதை தெரிஞ்சதுக்கு அப்புறமாவும் என்னால் அமைதியாகவே இருக்க முடியாது. அவங்கள என்ன பண்ணுற பாருன்னு சொல்லிட்டு உடனடியாக அவங்க விஜயோட வீட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. இதை பார்த்துட்டு ஷாக்கான சாரதாவும் இந்த விஷயத்த உடனடியாக விஜய் கிட்ட கால் பண்ணி சொல்ல, விஜயும் ஒரு பக்கம் காவேரிக்கு எல்லா ஞாபகமும் வந்துடுச்சுன்ற சந்தோஷத்தில் இருந்தாலும், இன்னொரு பக்கம் காவேரி இப்போ கோவத்தில் இருக்கா. அவ என்ன சொல்ல போறான்னு தெரியலையே. தாத்தாவும் இந்த விஷயத்த நினச்சி பார்த்துட்டு ரொம்பவே வருத்தப்பட்டாங்க. ஆனால் இப்போது காவேரி வந்து தாத்தாவை ஏதாவது சொல்லிடுவாளோன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை பார்க்கறதுக்காக மறுபடியும் வீட்டுக்கு வந்துக்கிட்டு இருக்கேன். கரெக்டாக அந்த நேரம் பார்த்து தான் காவேரி கோவத்தோடு அங்கே போய்கிட்டு இருக்காங்க. ஆனால் போகிற வழியில் ஏற்கனவே தன்னோட பையனோட இறப்பு செய்தியை கேட்ட பசுபதியும் இதுக்கு மேலேயும் இவங்க யாரையும் விட்டு வைக்கக்கூடாதுன்றதுக்காக அங்கே அடியாட்களோடு வந்து நடந்து கோவத்தோடு நடந்து போய்கிட்டு இருக்க காவேரியை அங்கேருந்து கடத்துறாங்க. காவேரியும், டே யாரடா நீங்கள், உங்களுக்கும் எனக்கும் என்னடா பிரச்சனைன்னு கேட்க, அப்போ தான் பசுபதியோட குரல் காவேரிக்கு கேட்குது. இதை பார்த்துட்டு காவேரியும், நீதானா, உன்னை ஏற்கனவே நான் பார்க்கணுன்னு தான் நினச்சிக்கிட்டு இருந்தேன், நீ ஏன் என்னை பார்க்க வந்துட்ட, உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அசிங்கமாகவே இல்லை, உனக்கும் எங்களுக்கும் அப்படி என்னதான் பகை, எவ்வளோ இருந்தாலும் நீ இந்த அளவுக்கு கீழ்த்தனமான வேலையை பார்ப்பேன்னு நான் எதிர்பார்க்கவே இல்லைன்னு சொல்ல. ஆனால் பசுபதியும், நானும் எதிர்பார்க்கல, இந்த பகையால் என் பையன் 5 வருஷம் ஜெயிலில் இருந்தான், அது கூட போனா போட்டுன்னு விட்டுட்டேன். என் பையன் வெளியே வந்ததுக்கப்புறமா அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு தரணும்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து அதை கெடுத்துட்டீங்க. இப்போ என் பையனே எனக்கு இல்லைன்னு ஆயிடுச்சு. இதுக்கப்புறமா நான் யாரை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். இதுக்கப்புறம் என் பையனோட சாவுக்கு காரணமான யாரும் உயிரோடவே இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஒரு ஷாக்கிங்கான விஷயத்த சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு கொஞ்சம் கூட பயப்படாத காவேரியும், இதுக்கு மேலேயும் என்கிட்ட இழக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உன்னை கொன்னாதான் எங்களால் இதுக்கப்புறம் சந்தோஷமாக இருக்க முடியும்னா நான் அதையும் செய்ய தயார்னு சொல்லிட்டு அவங்க சீரிக்கிட்டுக்கு போகிறாங்க. ஆனால் இந்த பக்கம் விஜயும் எங்கே வழியில் ஃபுல்லாக காவேரியை காணும்னு சொல்லிட்டு அவங்களோட வீட்டுக்கே போயிட்டு காவேரி எங்கன்னு கேட்க, இப்போ தான் காவேரி காணாமல் போன விஷயம் வீட்டுக்கே தெரிய வருது. ஸோ கைஸ், ஒரு வழியாக மெயின் வில்லன் பசுபதி காலம் இறங்கிட்டாங்க. ஸோ அவங்கக்கிட்ட இருந்து எப்படி தான் விஜயும் காவேரியும் தப்பிக்க போகிறாங்க. அண்ட் ஆல்சோ நம்ம எதிர்பார்த்தபடி காவேரிக்கு பழைய ஞாபகமும் வந்துடுச்சு. ஸோ இந்த பிரச்சனை இப்போயே முடிய போதா என்ன?